இப்போ கருவேப்பிலை கிடைக்காத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் வச்சோம்னா இப்போ குறைஞ்சது ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே இப்போ டெய்லி நம்ம 3-4 நெல்லிக்காய் எடுத்து கருவேப்பிலை அது கூட சேர்த்து ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு காலையிலேயே குடிச்சிட்டு வந்தால் வயிறு நல்ல க்ளீனாகவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டால் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்து நம்ம அரைச்சி வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சுடுதண்ணி ஆறின சுடுதண்ணி தான் ஊற்றுறேன். இப்படி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம அதை வடிகட்டி இப்போ இது கூட நம்ம அந்த நெல்லிக்காயே நல்ல புளிப்பாக தான் இருக்கும், குடிச்சிடலாம். இருந்தாலும் நமக்கு அந்த துவர்ப்பு சுவை கொஞ்சம் இருக்கும். அது கூட நம்ம இந்த லெமன் ஒன்று சின்னதாக ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். ரெடி ஆகிட்டு இது நம்ம குடிக்கலாம்.